தெருநாய்க்கடி பிரச்சினையில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யாத மாநில தலைமைச் செயலாளர்கள் ஆஜராக உத்தரவிடப்பட்டிருந்த நிலையில் தமிழகத்தின் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் உச்சநீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்து வருகிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். முழு விவரங்கள். தெருநாய்க்கடி விவகாரம் தொடர்பாக நாடு முழுவதும் வழிகாட்டு நெறிமுறை வகுத்து பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என அனைத்து மாநில அரசுகளுக்கும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன்படி ஒரு சில மாநிலங்கள் மட்டுமே பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருந்தன. தமிழ்நாடு உள்ளிட்ட பெருவாரியான மாநிலங்கள் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யவில்லை. இந்த நிலையில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யாத மாநிலங்களினுடைய தலைமைச் செயலாளர்கள் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அனைத்து மாநில செயலாளர்களும் நேரில் வந்தால் கூட்டம் பெரிய அளவில் ஏற்படும். எனவே காணொலி காட்சி மூலம் ஆஜராக வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது. இதனை ஏற்க உச்சநீதிமன்றம் மறுத்த நிலையில் தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் முருகானந்தம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களினுடைய தலைமைச் செயலாளர்கள் இன்று உச்சநீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறார்கள். இந்த வழக்கினுடைய விசாரணை நீதிபதிகள் விக்ரம்நாத், சந்தீப் மேத்தா, NV அஞ்சாரியா அடங்கிய 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் நடைபெற்று வருகிறது. அப்பொழுதுதான் தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் முருகானந்தம் நேரில் ஆஜராகி இருக்கிறார். அதே போல கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களினுடைய தலைமைச் செயலாளர்களும் ஆஜரானார்கள். அப்பொழுது நீதிபதிகள் ஒவ்வொரு மாநிலங்களினுடைய தலைமைச் செயலாளர்களிடமும் அகரவரிசை அடிப்படையில் ஏன் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யவில்லை என்ற கேள்விகளை எழுப்பி வருகிறார்கள். குறிப்பாக ஆகஸ்ட் மாதம் பிறப்பித்த உத்தரவை ஏன் பிறப்பித்த உத்தரவை ஏற்று ஏன் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யவில்லை என நீதிபதிகள் விளக்கம் கேட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் ஒவ்வொரு மாநில தலைமைச் செயலாளர்களும் பேச முற்படும் பொழுது கூட்ட மிகுதி காரணமாக அவர்கள் பேசுவது நீதிபதிகளுக்கு கேட்காத ஒரு சூழலானது உச்சநீதிமன்ற அறையில் ஏற்பட்டிருக்கிறது. இதனையடுத்து தாமதமாக பிரமாண பத்திரம் தாக்கல் செய்வதற்கு அனைத்து மாநில அரசுகளினுடைய தலைமைச் செயலாளர்களும் நிபந்தனையற்ற மன்னிப்பினை கோரினார்கள். இதனைத் தொடர்ந்து அனைத்து மாநில தலைமைச் செயலாளர்கள் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரினார்கள். இதனையடுத்து மத்திய அரசினுடைய சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தாவை பொறுத்தவரை அனைத்து மாநில அரசுகளும் தெருநாய்க்கடி விவகாரத்தில் உச்சநீதிமன்ற உத்தரவை பின்பற்றியதற்கான பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருப்பதாக மத்திய அரசு வழக்கறிஞர் தெரிவித்தார். அதாவது அனைத்து மாநில தலைமைச் செயலாளர்களும் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டதை அடுத்து உடனடியாக தமிழ்நாடு அரசு சார்பில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது. அதே போல மற்ற மாநிலங்களினுடைய தலைமைச் செயலாளர்களும் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருப்பதாக மத்திய அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து தொடர்ச்சியாக இந்த வழக்கினுடைய விசாரணையானது நடைபெற்று இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அனைத்து தலைமைச் செயலாளர்களும் உடனடியாக அந்த உத்தரவை பின்பற்றி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டதை அடுத்து தற்பொழுது தொடர்ந்து இந்த வழக்கினுடைய விசாரணையானது நடைபெற்று வருகிறது.